ஒரு ஞானப்பழம் உலகுக்கே கற்றுக் கொடுத்த கதை இது. ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஸ்பீடா, ஸ்மார்ட்டா, இல்லை அப்பா அம்மா பாசமா அப்படின்னு காட்ட வராங்க எங்கள் ஸ்மார்ட் குட்டீஸ். சிவனாக சித்து, பார்வதியாக மிருத்திகா, நாரதராக தேஷ்வந்த், கணபதியாக பிருத்வி, முருகராக ஏதாந்த், ஔவையாக கேஷிகா. ஹலோ, வணக்கம். இந்த ப்ரோக்ராம்காக நமக்கு ஸ்பான்சர் பண்ணிய நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணினாங்க. திரு கவிதா மேடம், டாக்டர் கவிதா மேடம், அதுக்கப்புறமா ஆஷா ஷெட்டி மேடம், அண்ட் சிவா சார், பார்த்திபன் சார், சுமதி உமாசங்கர், ரேவதி மேடம், ஹேமா மேடம் எல்லாருமே இதுக்கு ரொம்ப ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கை தட்டலாம். இது ஜெய்சங்கர் சார் இதுக்காக ரொம்ப இது பண்ணியிருக்காரு. எங்களுக்காக சர்டிஃபிகேட் வடிவமைத்து கொடுத்தவரே அவர் தான். எல்லாருக்கும் நான் நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பூக்களை கொடுத்த மூர்த்தி சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. ஜெயராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவரையும் கூட்டிட்டு வாங்க. ஹலோ, வணக்கம் நாரதா. எங்க ரொம்ப நாளா ஆளே காணோம், எங்க போயிருந்தீங்க? ஒன்றுமில்லை பிரபு, இந்தியாவுக்கு வெக்கேஷன் போயிருந்தேன். அங்க இருந்தோ ஞானக்கனி கற்றுச்சு, அட உங்களுக்கு கொடுக்க வந்தேன். நாரதா, ஆரம்பிச்சிட்டே உன் கழகத்தை? சிவா, அப்படி ஒன்றுமில்லை. நாடகத்தை தூங்குங்க. கொடுக்கல. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. ஐ கனி, கனி எனக்கு தான். கனி எனக்கு இல்லை, கனி எனக்கு தான். அம்மா கனி எனக்கு இல்லை, கனி எனக்கு தான். அம்மா கனி எனக்கு. சரி சரி, சண்டை போடாதீங்க. நான் இப்பொழுது ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்பழம். என்ன போட்டியா? நீங்களாச்சும் உங்க பிள்ளைங்களாச்சு. போட்டி ஆரம்பிக்கட்டும், போட்டி ஆரம்பிக்கட்டும். இந்த உலக வேளாவா விநாயகா, இந்த உலகத்தை யார் முதல் சுற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்பழம். உலகத்தை தானே, இதோ ஒரே நொடியில்.
நல்லதான் அங்கிள். அம்மா அப்பா என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகண்டான் அம்மா அப்பா, இதுல என்ன சந்தேகம்? சொல்லுங்க. அப்படி என்றால் அப்படி என்றால் எங்க மம்மி டாடியை சுட்டி வந்து பழத்தை வாங்கிக்கல. விநாயகா என்ன இது? அம்மா ஆமா மம்மிங்க வேலையில் எங்கே பார்த்தாலும் வாழாக்கு. இந்த டைமில் தெப்பொன்னா சேர்க்கலாது. ஒரே துளோம் சாலுக்கு. இந்த உலகத்துல இங்கே வழக்கு ஆமா மம்மிங்க வழக்கு எங்கே பார்த்தாலும் வாழாக்கு. இந்த டைமில் திருப்பொன்னா சேர்க்கலாது. ஒரே துளோம் சாலுக்கு. ஓகே, வாங்கிக்கோங்க, கண்ணி வாங்கிக்கோங்க. கனி உனக்கு தான். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. ரொம்ப ஹாப்பி. நான் வருகிறேன். ஐயா முருகானில் கோவத்தில் நீ பண்றது சரியில்லை. அம்மா அப்பா பேச்சு கேள். முடியாது. ப்ளோ சில் ப்ளோ. ஆண்டி பாடிட்டு தானே போகணும். பழம் நீ எப்பா பழம் நீ எப்பா தமிழ் ஞான பழம் நீ எப்பா சபைதனில் திருச்சபைதனில் உருவாகி உலவோர்க்கு பொருள் கூறும் பழம் நீ எப்பா. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியே முருகா? அம்மா அப்பா பேச்சை கேட்கலனால் இப்படிதான். இனிமேலாவது அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைகளாக வளருங்கள். எல்லாமே அப்பாவில் அனைத்தும் பிராங்க். ஆமாம் அவ்வே, நன்றாக தெரிந்து கொண்டேன். கோபம் என்றைக்கும் நல்லதல்ல. வாங்க காளையாடுக்கு போவோம். போ போ போ. நாராயண நாராயண, வந்த வேலை முடிந்தது. அருமையான நாடகம், நல்ல கலகலப்பா இருந்தது. இதனை வடிவமைத்தது திருமதி சொல்லிக்கிறேன் திருமதி அருணா பிரபு. இதைத் தொடர்ந்து காவடி நடனம். அப்படியே 3 பேர் பசங்க ஓகே. சில் ப்ரோ, இந்த ரேஸ் வச்சப்ப ஐபிஎல் ஃபைனல் இன்னிங்ஸ் கூட இவ்வளோ டென்ஷனாக இருக்காது போல இருக்கு. நம்ம இந்த முருகரை சேஸ் பண்ணி அதுக்குள்ளேயுமே இங்கே கேப்பில் ஒரு கணேஷா ஒரு சைக்கிள் ஓட்டிட்டாரு. அப்புறம் கடைசியில் நல்ல ஒரு ஃப்ரேஸ் கொடுத்தாங்க பாருங்க, சில் ப்ரோ செம்ம. அப்புறம் அவங்க இதெல்லாம் போக நம்ம ரொம்ப கவனித்து பார்த்துட்டு இருக்கிறோம், இதெல்லாம் உங்கள் டேடி பண்ண ப்ராங்க்கு. ஸோ ஸ்கிரிப்டு என்டையர் ஷோ வந்து நமக்கு திருவிடையாடல் வந்து எத்தனை முறை எந்த ஃபார்மில் பார்த்தாலும் பிடிக்கும். இது வந்து ஜென்சி ஃபார்மை விட ஆல்ஃபா ஃபார்ம் மாதிரி இருக்குது. சூப்பர்.
we enjoyed. May God bless you all. அடுத்ததாக காவடி நடனம் ஆட வருகிறார்கள் துர்பின், பழனி, என்னது பழனி மலையில் இருக்கிற அந்த முருகரை கொஞ்சம் இறங்கி வந்து கூப்பிடுறதுக்காக துர்பின், நேகன், மித்ரன் இதோ உங்களுக்காக. வணக்கம் சார். நம்முடன் கலந்து கொண்டிருக்கிற இணைந்துள்ள சகோதரர் காஜா மைதீன் அவர்களை வரவேற்கிறோம்.
இப்படி ஒரு காவடி ஆட்டத்தை பார்த்துட்டு எப்படி கோபம் உள்ள முருகர் இறங்கி வந்துருவாரு.